ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு 2024 அண்ட் 25ல என்ன க்ளோசிங் ரேங்க் ரவுண்டு 3ல இருந்ததுக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ரவுண்டு 3க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரவுண்டு 3க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இதில் 2024ல க்ளோசிங் ரேங்க் என்ன இருந்தது, 2025ல க்ளோசிங் ரேங்க்ஸ் என்ன முடிஞ்சிருக்கு, இது வந்து இம்பாக்ட் வந்து 2025 சிக்ஸ்த் ரவுண்டில் நிறைய இம்பாக்ட் வருமா, அதாவது எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த க்ளோசிங் ரேங்க் இருந்தால் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த எதிர்பார்த்துருந்த பார்ப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதையும் தாண்டி எனக்கு ஜோசால எஸ்பெஷலி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நான் நல்லா கொடுக்கல, எனக்கு சீட்ஸ் அலாட் ஆகலை, சிசாப்லையாவது எனக்கு வந்து சீட்ஸ் அலாட் ஆகுமா, சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா கொடுக்கணும், நல்ல காலேஜில் நான் சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் சிசாபுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் உங்களோட குவரிஸை கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரத்தில் ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரேங்க்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இசிஇ 5 இயர்ஸ் கோர்சஸ் அது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு விஎல்எஸ்ஐ டிசைன் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருஷம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 இயர்ஸ் கோர்சஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4 இயர்ஸ் கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து நியூ கோர்சஸ் டிசைனிங் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்து இசிஇ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இன்ஜினியரிங் பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு நியூ கோர்சஸ், அதுக்கு அடுத்து மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு எந்தெந்த கோர்சஸ்க்குலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 இயர்ஸ் கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 இயர்ஸ் கோர்சஸ், அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இந்த இத்தனை கோர்சஸ்க்கு உங்களுக்கு ஓப்பன் கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து இப்படி இருக்கு. அதாவது க்ளோசிங் ரேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசிக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து இசி விஎல்எஸ்ஐ டிசைன் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 இயர்ஸ் கோர்சஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிசைனிங் இன்ஜினியரிங்கிறது நியூ கோர்சஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிஇ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இது நியூ கோர்சஸ். மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் எந்த கோர்சஸ்க்குமே ஆகல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் இதில் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இசிஇ 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இசிஇ விஎல்எஸ்ஐ டிசைன் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்க்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிசைனிங் இன்ஜினியரிங் நியூ கோர்சஸ், அதுக்கடுத்து இசிஇக்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஜினியரிங் பிசிக்ஸ்க்கு நியூ கோர்சஸ், அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும் உங்களுக்கு லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது ஓபிசி என்சிஎலுக்கு ஒரே ஒரு கோர்சஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் மெக்கானிக்கல் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசிஇ 5 இயர்ஸ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசிஇ விஎல்எஸ்ஐ டிசைன் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. 5 இயர்ஸ் கோர்சஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 இயர்ஸ் கோர்சஸ்க்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிசைனிங் இன்ஜினியரிங் நியூ கோர்சஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு இசிஏ 4 இயர்ஸ் கோர்சஸ்க்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது நியூ கோர்சஸ். அதுக்கடுத்து மெக்கானிக்கலுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் ஓபிசி என்சிஎல் மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து எஸ்டி கம்யூனிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு
எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இதுக்கு வந்து VLSI ECக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் கோர்சஸ் VLSI டிசைன் இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் 5 இயர்ஸ் கோர்சஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 இயர்ஸ் கோர்சஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து டிசைனிங் இன்ஜினியரிங் நியூ கோர்சஸ் அதுக்கடுத்து EC வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து என்ஜினியரிங் பிசிக்ஸ் நியூ கோர்சஸ் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு மெக்கானிக்கல், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வேற என்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெக்கானிக்கல் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டி கம்யூனிட்டிக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓப்பன் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சில பிரான்ச்சஸ்க்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு எல்லாமே டிக்ரீஸ் தான் இருந்தது. அதே மாதிரி ஓபிசி என்செலுக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் எஸ்சிக்கும் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அதே மாதிரி எஸ்டிக்கும் ஒரு சில கோர்சஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 6th ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரிபிள் காஞ்சிபுரம் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இதையும் தாண்டி உங்களுக்கு சிசாப் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட queries கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும்னா மட்டும் கேளுங்க. நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.